வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு. இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போறோம்னா, அவளும் பெண்தானே கதையின் 5வது பகுதி. நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்க கேட்கலாம். வாங்க கதைக்குள்ள போகலாம். மோகன் வேலைக்கு புறப்பட்டு விட்டான். முல்லைப்பூ போல சுத்தமாக துவைத்து மடிக்கப்பட்ட ஆடைகளை அணிந்து கொண்டான். வேலைக்கு போகிறோம் என்ற பெருமை அவன் முகத்தில் மின்னியது. அண்ணனிடம் அண்ணியிடமும் விடை பெற்று கொண்டான். அலுவலகத்தில் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்று அவர்கள் அவனுக்கு நிறைய புத்திமதிகள் சொன்னார்கள். தாயார் அம்மாவிடமும் மோகன் நல்வாழ்த்து பெற்றான். மகன் வேலைக்கு செல்வதில் அவருக்கும் பெருமையே. மல்லி, சேகர் ஆகியவர்களிடமும் சொல்லிக் கொண்டான். நீ அதிர்ஷ்டசாலி, உடனே வேலை கிடைத்து விட்டது என்று சேகர் பாராட்டினான். சேகரன்தான் வேலைக்கு எங்கெல்லாமோ அலைந்தான். போன இடத்திலெல்லாம் கையை விரித்து விட்டார்கள். கடைசியில் வேலை தேடி தேடி வேலையையே வெறுத்து விட்டான். சும்மா இருப்பதே சுகம் என்பதை மீண்டும் உறுதிப்படுத்தி கொண்டான். வீட்டில் மல்லியையும் வேலை செய்யாமல் அவளையும் பிடித்து வைத்து கொண்டு நேரம் போக்குவதே அவனுக்கு வேலையாகிவிட்டது. அண்ணன் வேலைக்கு செல்வதையே பார்த்து கொண்டு நின்ற மல்லி, இவருக்கு எப்பொழுதுதான் ஒரு வேலை கிடைக்குமோ என்று பெருமூச்சு விட்டாள். மணி 10 ஆகும் முன்பே மோகன் அலுவலகத்துக்கு வந்து விட்டான். அதன் பின்தான் மேனேஜர் வந்தார். அவரிடம் தன்னைத்தானே மோகன் அறிமுகப்படுத்தி கொண்டான். ஓ, நீங்கள்தான் மோகனா? அதிபரின் செயலாளர் நேற்று மாலைதான் போன் செய்தார். நீங்கள் பிஏ தானா என்று மேனேஜர் சரளமாக பேசினார். ஆமாம் என்றான் மோகன் அடக்கமாக. வாருங்கள், மற்ற சிப்பந்திகளுக்கு உங்களை அறிமுகப்படுத்தி வைக்கிறேன் என்று மோகனை அழைத்து கொண்டு மேனேஜர் வெளியில் வந்தார். தனது அறைக்கு வெளியில் அமர்ந்திருந்த சிப்பந்திகளை மோகனுக்கு அறிமுகப்படுத்தி வைத்தார். வரிசையாக அறிமுகப்படுத்தி கொண்டே வந்தவர் ஒரு மேஜை அருகில் வந்ததும் அது காலியாக இருப்பதை பார்த்தார். வழக்கம் போல என்று சிரித்து கொண்டே அவர் பக்கத்து நாற்காலியை காட்டி, மோகன், உங்களுக்கு இந்த இடம்தான் முதலில் டெஸ்பாட்சில் இருங்கள். இங்கே கொஞ்ச நாள் இருந்த பின்பு அடுத்த துறைகளுக்கு போகலாம் என்றார். சரி சார் என்று சொல்லிவிட்டு மோகன் அந்த நாற்காலியில் அமர்ந்து கொண்டான். அலுவலக கடிதங்களை ஒட்டி அனுப்ப வேண்டியது அவனது வேலை. பக்கத்து மேசை மீது டைப் ரைட்டிங் எந்திரம் இருந்தது. இருவரும் அக்கம் பக்கமாக இருந்தால்தான் கடிதங்களை அனுப்ப வசதியாக இருக்கும் என்று மேனேஜர் நினைத்தார் போலும். அடுத்த 15 நிமிடத்தில் அழகான பெண் ஒருத்தி அவன் எதிரில் வந்து நின்றாள். அவளை பார்த்ததும் மோகன் திகைத்தான். ஆச்சரியத்தோடு சொன்னான், லதா. அவளும் அவனை பார்த்தாள். எங்கோ பார்த்த முகமாக இருக்கவே ஒரு கணம் நின்று அவனை கவனித்தாள். அடுத்த கணம் அலட்சியமாக சிரித்துவிட்டு பக்கத்து நாற்காலியில் அமர்ந்தாள். மோகனுக்கு ஆச்சரியத்துக்கு மேல் ஆச்சரியமாக ஆகிவிட்டது. அதற்குள் ஒரு பியூன் வந்து, டைப்பிஸ்ட் அம்மா, இவர் நம் ஆபீஸுக்கு புதிதாக வேலைக்கு வந்திருக்கிறார் என்று மோகனை லதாவுக்கு அறிமுகப்படுத்தி வைத்தார். அவனை திரும்பி கூட பார்க்காமல், அப்படியா என்று அலட்சியமாக சொன்ன லதா கைப்பையை திறந்து முக கண்ணாடியை எடுத்து அலங்காரம் சரியாக இருக்கிறதா என்று பார்த்து கொண்டாள். உதட்டு சாயத்தை சரி செய்து கொண்டாள். மோகனுக்கு அவளோடு பேச வேண்டும் போல இருந்தது. அவளையே வைத்த கண் வாங்காமல் பார்த்து கொண்டிருந்தான். ஆனால் அவளோ இவன் ஒருவன் அருகில் இருப்பதையே கவனியாதவள் போல நடந்து கொண்டாள். அலங்காரம் முடிந்ததும் மேசை மீது இருந்த ஃபைல்களை இப்படியும் அப்படியுமாக நகர்த்தினாள். பிறகு ஓர் ஆங்கில நாவலை எடுத்து படிக்க தொடங்கிவிட்டாள். லதா எப்பொழுதுமே இப்படித்தான். ஆண்களை அவள் இலட்சியப்படுத்துவதே இல்லை. அவளது அழகை பற்றி அவளுக்கு அவ்வளவு கர்வம். அதுவும் எந்த ஆண்மகனாவது தன் அழகையே பார்க்கிறான் என்று தெரிந்தால் அவனை அடியோடு அலட்சியப்படுத்துவாள். அப்பொழுதுதான் அவன் தனது காலடியிலே வந்து விழுவான் என்பது அவளது கணக்கு.
அவளது கவர்ச்சியான அழகை பற்றி எவ்வளவோ கற்பனைகள் செய்திருக்கிறாள். அந்த அழகை கண்ணாடியில் பார்த்து பார்த்து எவ்வளவோ கனவுகள் கண்டிருக்கிறாள். பவள பதுமை போன்ற இந்த பகட்டான அழகை கொண்டு ஒரு கவர்னர் இல்லாவிட்டாலும் ஒரு கலெக்டரையாவது கவர்ந்துவிட முடியும் என்று எவ்வளவோ பூரித்து கிடந்தாள். ஆனால் ஒரு புயல் அவளது ஆசை கனவுகளை எல்லாம் அழித்து சென்று விட்டது. இவளை ஒரு டைப்பிஸ்ட் ஆக இங்கே கொண்டு வந்து அமர வைத்து விட்டது. பொறுமை இழந்த மோகன் அவனே பேச்சு கொடுக்க தொடங்கினான். உங்கள் பெயர் லதா தானே? அவன் தனது பெயரையும் சொன்னதும் லதா ஆச்சரியத்தோடு அவனை திரும்பி பார்த்தாள். என் பெயர் எப்படி உங்களுக்கு தெரியும்? அவள் குரல் கிளி பேசுவது போல இருந்தது. நீங்கள் கல்லூரிக்கு செல்லும் பொழுதே பஸ்ஸில் உங்களை பார்த்திருக்கிறேன். மோகன் ஒருவித மயக்கத்துடன் கூறினான். அவனது போதையை லதாவும் உணர்ந்து கொண்டாள். அவன் தனது கால் தூசிக்கு கூட பெறமாட்டான் என்று நினைப்பது போல முகத்தை திருப்பிக் கொண்டாள். ஆசை வலை விரிக்கும் அவளது தந்திரம் அது. லதா வீசிய வலையில் மோகன் நன்றாகவே சிக்கிக் கொண்டான். அவள் மீது அவனுக்கு நல்ல மயக்கம் ஏற்பட்டு விட்டது. அவளை கண்டு களிப்பதிலேயே அவனது வேலை நேரம் கழிந்தது. அலுவலகத்தில் மற்றவர்கள் இருக்கிறார்கள் என்பதை கூட வேலை நேரங்களில் மறந்து விடுவான். லதா நாளொரு ஆடையும் பொழுதொரு வண்ணமுமாக வந்து கொண்டிருந்தாள். ஆனால் அவள் சேலை மட்டும் கட்டுவது இல்லை. பைஜாமா, டைட்ஸ், குட்டை பாவாடை என்று கவர்ச்சி உடைகளையே அணிந்து வந்தாள். சேலை அழகை மறைக்கிறது என்பது அவளது எண்ணம். பெண்ணின் அழகு இலை மறைவு காயாக இருக்க வேண்டும் என்பது அவளுக்கு தெரியாது. இந்த கவர்ச்சி உடைகள்தாம் மோகனை முதலில் கவர்ந்திருக்க வேண்டும். உடைக்கு வெளியே திமிரிக் கொண்டிருந்த அழகுகளையும் காண அவன் தவறவில்லை. லதாவுக்கு பவளம் போல சிவந்த மேனி, ஆப்பிள் பழம் போல் பளபளத்தது. இளமையின் குறுகுறுப்பு உடல் முழுவதும் சடுகுடு ஆடியது. அந்த அழகு மேனியை ஒரு முறையாவது தொட்டு பார்த்துவிட மோகனுக்கு ஆசை. அவள் டெஸ்பாட்சுக்கு கடிதங்களை கொடுத்த பொழுது அவளது வெண்டைக்காய் விரல்களை மட்டுமே தொட்டு பார்த்து கொள்ள முடிந்தது. நீண்ட கூந்தல் உடைக்கு தகுந்தபடி மாறி பின்னி கொண்டு வருவாள். தன் இதயத்தையே கூந்தலுக்குள் வைத்து அவள் பின்னி விட்டது போன்ற பிரம்மை மோகனுக்கு ஏற்படும். கயல் விழிகள் எப்பொழுதும் துள்ளி விளையாடி கொண்டு இருக்கும். சற்று வேகமாக துள்ளி தன் மடியில் விழுந்துவிடக் கூடாதா என்று அவன் ஏங்குவான். கன்னங்கள், மாம்பழ கதுப்புகள், அதரங்களோ ஆரஞ்சு சுளை எல்லாமே பருவ பசி தீர்க்க கூடியவை என்பது மோகனுக்கு தெரியும். பார்த்து பார்த்து தாகத்தை அதிகப்படுத்தி கொண்டான். ஆனால் லதா அவனை லட்சியம் பண்ணவில்லை, அலட்சியப்படுத்தினாள் என்றே சொல்லலாம். தாகத்தை வளர்ப்பதில், மோகத்தை தூண்டுவதில் கைதேர்ந்த கள்ளி அவள். புகையிலை விரித்தால் போச்சு, பெண்கள் சிரித்தால் போச்சு என்பதில் அதிக நம்பிக்கை உள்ளவள். தனது ஒரு புன்னகைக்கு ஆண் இனமே அவள் காலடியில் விழுந்து கிடக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பவள். அவளது ஆசை கனவுகளும் வேறு. ஒரு பெரிய கம்பெனி அதிபரையாவது திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்பது அவள் திட்டம். அப்படிப்பட்டவள் இந்த மோகனை திரும்பி பார்ப்பாளா? தன் அழகிலே மயங்கி தன்னை வட்டமிடும் ஒரு வண்டாக மட்டுமே அவனை மதித்தாள். அந்த வண்டுக்கு தேன் தர அவள் தயாராக இல்லை. மோகனும் அவளை எட்டாப்பழம் என்று எண்ணவில்லை. அடிமேல் அடி வைத்தால் அம்மையும் நகரும் என்று கணக்கு போட்டான். லதாவை விடாமல் விரட்டினான். ஒரு நாள் பஸ் நிலையத்துக்கே அவளை விரட்டி கொண்டு வந்து விட்டான். அப்பொழுது அவர்கள் இருவர் மட்டுமே அங்கே நின்றார்கள். அவளுடன் சரளமாக பேச மோகன் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டான். நீங்கள் ஏன் திடீரென்று படிப்பை நிறுத்திவிட்டீர்கள் என்று பேச்சை தொடங்கினான். என் அப்பா திடீரென்று இறந்து விட்டார். அதன் பின் தொடர்ந்து படிக்க வசதி இல்லை என்று லதா தெரிவித்தாள். நம் மேனேஜர் என் அப்பாவுக்கு நெருங்கிய நண்பர். அவர்தான் எனக்கு வேலை வாங்கி கொடுத்தார். நான் கூட அப்படித்தான் இங்கே வந்தேன். நம் அதிபரின் அந்தரங்க செயலாளராக என் அண்ணிதான் இருக்கிறார்கள். அவர்கள் சிபாரிசு செய்துதான் இங்கே எனக்கு வேலை வாங்கி தந்தார்கள் என்று மோகன் தெரிவித்தான். அவனுடைய அண்ணி அந்த கம்பெனியின் அதிபருக்கு அந்தரங்க செயலாளராக இருக்கிறார்கள் என்ற தகவலை அவன் சொன்னதும்
லதாவின் மேனி சிலிர்த்தது. அவள் போக்கிலும் நோக்கிலும் ஒரு திடீர் மாறுதல் ஏற்பட்டது. அவளது லட்சியமல்லவா அது? அவள் ஏன் வேலைக்கு வந்தாள்? வெறும் சோற்றுக்கா? இல்லவே இல்லை. அப்படியானால் வெறும் எழுத்தராக இருப்பாளா? மிகவும் சிரமப்பட்டு டைப் ரைட்டிங் படித்தாள். இப்பொழுது சுருக்கெழுத்து படித்து கொண்டிருக்கிறாள். இதெல்லாம் எதற்காக? அவளது அந்தரங்கமே வேறு. ஒரு கம்பெனியின் அதிபருக்கு செயலாளராக போக வேண்டும். அவரை மயக்க வேண்டும், மணக்க வேண்டும். இரும்பு பெட்டி சாவி தனது இடுப்புக்கு வர வேண்டும். இது அல்லவா லதாவின் லட்சியம்? மோகனோடு மிகவும் கனிவோடு பேசத் தொடங்கினாள். அவளது பார்வையிலும் ஒரு கனிவு இருந்தது. இடையிடையே அவன் கைகளை பற்றினாள். தோளிலே சரிந்தாள். அவன் மீது காதல் கொண்டவள் போல நடிக்கத் தொடங்கினாள். மறுநாள் மாலையே இருவரும் கடற்கரைக்கு வந்து விட்டார்கள். அவளிடம் ஆசையாக எவ்வளவோ பேச நினைத்தான் மோகன். ஆனால் லதாவோ அவனுடைய அண்ணியை பற்றியே அதிகமாக விசாரித்தாள். எத்தனை வயதாகிறது? எவ்வளவு படித்திருக்கிறார்கள்? எவ்வளவு நாளாக இந்த வேலையில் இருக்கிறார்கள் என்றெல்லாம் கேள்விகள் தொடர்ந்தன. கடைசியாக மோகன், உங்கள் வீட்டுக்கு என்னை அழைத்து போவீர்களா என்று லதா கேட்டாள். இந்த கேள்வியை இவ்வளவு சீக்கிரத்தில் மோகன் எதிர்பார்க்கவில்லை. ஒரு கணம் அதிர்ந்து போனான். அவனுக்கு ஆனந்தம் தாங்கவில்லை. ஆனாலும் முதலில் அண்ணியிடம் சொல்லிவிட்டு பிறகு உன்னை வீட்டுக்கு அழைத்து போகிறேன் என்றான். அன்று இரவே இந்த இன்ப செய்தியை அண்ணியிடம் சொல்லிவிட வேண்டும் என்ற முடிவோடு மோகன் வீட்டுக்கு திரும்பினான். யாரிடமாவது இதை சொல்லாவிட்டால் நெஞ்சே வெடித்துவிடும் போலிருந்தது. ஆனால் வீட்டிலே வேறு ஒரு பூகம்பம் காத்து கொண்டிருந்தது. வழக்கம் போல ஆண்கள் அனைவரும் சாப்பிட ஒன்றாக அமர்ந்தார்கள். மல்லிதான் சமையல். அவளே பரிமாறவும் செய்தாள். ஒரு பிடி சோற்றை வாயில் எடுத்து வைத்த சேகர் தூ தூ என்று துப்பினான். ச்ச, ஒரே உப்பு என்று முகத்தை சுளித்தான். வெகு நாட்களாக அவன் இப்படி நடந்து கொண்டதில்லை. ஆகவே இன்று அவன் இப்படி நடந்து கொண்டது அமுதாவுக்கு அதிர்ச்சியாக இருந்தது. இதற்குள் குழம்பு ஒரே உரைப்பாக இருக்கிறது என்றான் முத்து. மோகனும் அவன் பாட்டுக்கு கூட்டிலே உப்பே இல்லை என்றான். அமுதா மல்லியை நோக்கினாள். அவள் ஒன்றுமே நடவாதவள் போல் மரம் போல நின்றாள். ஏ மல்லி, இது என்ன சமையலா? ஆலகால விஷமா? சேகர் இறைந்தான். அதற்கும் மல்லி பதில் சொல்லவில்லை. சேச்ச, இந்த வீட்டில் வர வர எனக்கு மரியாதையே இல்லை என்ற எச்சில் கையை உதறிக்கொண்ட சேகர் எழுந்து போய்விட்டான். முத்துவும் அமுதாவும் திகைப்போடு அவனை பார்த்து கொண்டே நின்றார்கள். அவன் போனதும், மல்லி, இதெல்லாம் என்ன கூத்து? யார் சொல்லிக் கொடுத்த பாடம் என்று அமுதா கடுமையாக கேட்டாள். மல்லிக்கு கண் கலங்கியது. பதில் சொல்லாமல் நடந்தாள். நேரே அவளது அறைக்குள் போகவில்லை, அமுதாவின் அறைக்குள் சென்றாள். அமுதாவும் அவளை பின்தொடர்ந்து போனாள். அறைக்குள் அமுதா சென்றதும், என்னை மன்னித்து விடுங்கள் அண்ணி என்று மல்லி அழுதே விட்டாள். சிறு குழந்தை போல அண்ணியின் மார்பிலே சாய்ந்து விம்மி விம்மி அழுதாள். அமுதா அவளுக்கு ஆறுதல் சொன்னாள். அவளது கண்ணீரை துடைத்தாள். மல்லி, உன் சமையல் நன்றாக இருக்குமே, இன்று ஏன் இப்படி செய்தாய் என்று ஆதரவாக அவள் கூந்தலை வருடிக்கொண்டே கேட்டாள். வேண்டுமென்றேதான் செய்தேன் அண்ணி என்று மல்லி சொன்னாள். ஏன் அப்படி செய்தாய்? அமுதா ஆச்சரியத்தோடு கேட்டாள். ஒரு ஆண் பிள்ளை வேலை வெட்டி இல்லாமல் எத்தனை நாள்தான் அண்ணி வீட்டிலேயே அடைபட்டு கிடப்பது? மல்லியா பேசுகிறாள்? அமுதா திகைத்தாள். அவர் இந்த வீட்டை விட்டு வெளியேற வேண்டும். அப்பொழுதுதான் அவரது பொறுப்புகளை உணருவார். அவரும் ஒரு ஆண் பிள்ளை. அவருக்கும் ஒரு மனைவி இருக்கிறாள் என்ற நினைவு நெஞ்சை தைக்கும். அமுதாவால் மல்லியை புரிந்து கொள்ள முடியவில்லை. மல்லி, இதெல்லாம் என்னம்மா பேச்சு? அவர் இன்னும் தன் பொறுப்பை உணரவில்லை அண்ணி. வேலை தேடுவதை கூட நிறுத்திவிட்டார். காலமெல்லாம் மாப்பிள்ளை சாப்பாட்டிலே இருந்து விடலாம் என்று நினைத்து விட்டார். நீங்கள் இன்னும் எத்தனை நாளைக்குத்தான் எங்களை வைத்து காப்பாற்றுவீர்கள்? நீங்களும் விரைவில் ஒரு குழந்தைக்கு தாயாக போகிறீர்கள். அப்படி சொல்லாதே மல்லி. எனக்கு எத்தனை குழந்தைகள் பிறந்தாலும் நீதான் என் முதல் குழந்தை. ஆனால் நான் பெண் குழந்தை. கைப்பிடித்ததும் அவனோடு வீட்டை விட்டு வெளியேற வேண்டியவள்.
ஒரு குழந்தைக்கு தாயாக போகிற நிலையிலும் நான் இன்னும் பிறந்த வீட்டிலேயே இருக்கலாமா அண்ணி? அமுதா மகிழ்ச்சியால் துள்ளி குதித்தாள். உண்மையாகவா மல்லி? நீ தாயாக போகிறாயா? அவளை கட்டி அணைத்து கொண்டாள். மல்லி நாணம் கலந்த புன்னகையோடு 3 விரலை காட்டினாள். இப்பொழுது சொல்லுங்கள் அண்ணி, இனியாவது அவர் தனது பொறுப்புகளை உணர வேண்டாமா? உணரத்தான் வேண்டும். ஆனால் அதற்காக இவ்வளவு கசப்போடா வீட்டை விட்டு வெளியேறுவது? அவரது தன்மான உணர்ச்சிகளை குத்தி எழுப்பிவிடாவிட்டால் அவர் இந்த மடத்தை காலி பண்ணவே மாட்டார். இங்கே அவ்வளவு சுகமாக இருக்கிறார். ஆனாலும் போய் அவரை சமாதானப்படுத்து. சரி அண்ணி என்று தலையை ஆட்டிவிட்டு மல்லி தனது அறைக்கு போனாள். அங்கே சேகர் எரிமலையாக இருந்தான். வீட்டை விட்டு வெளியேறிவிட வேண்டும் என்று வெகு நாட்களாகவே மல்லி திட்டமிட்டிருந்தாள். குடும்ப செலவு நாளுக்கு நாள் பெருகிக் கொண்டிருப்பது மட்டும் இதற்கு காரணம் அல்ல. சேகர் கொஞ்சம் கூட பொறுப்பில்லாமலே இருந்தான். சுகவாசியாக வாழ விரும்பினான். அவனை பொறுப்புள்ளவனாக ஆக்க வேண்டும். தனி குடித்தனம் போனால்தான் அது முடியும். ஆனால் இதிலும் ஓர் ஆபத்து இருக்கிறது. பொறுப்புகளை ஏற்க பயந்து இவளையே கைவிட்டுவிட்டு அவன் ஓடினாலும் ஓடிவிடுவான். ஆனால் மல்லி அவ்வளவு எளிதாக விட்டு விடுவதாக இல்லை. எப்படியோ துணிந்து குடும்பத்தில் சிறு குழப்பத்தை உருவாக்கி விட்டாள். ஆனால் இப்பொழுது சேகரிடம் போக பயந்தாள். அரை வாசலில் நின்றபடியே உள்ளே எட்டி பார்த்தாள். சேகர் கொதித்து கொண்டிருந்தான். அவன் முகத்தில் எள்ளும் கொள்ளும் வெடித்து கொண்டிருந்தன. மல்லிக்காக அவன் எதிர்பார்த்து கொண்டு இருப்பது போலவும் தோன்றியது. மல்லி அச்சத்தோடு அறைக்குள் நுழைந்தாள். அவன் அருகில் சென்று நின்றாள். அத்தான் என்று மெல்ல அழைத்தாள். வந்துவிட்டாயா என்று அவள் பக்கம் திரும்பிய சேகர், சரி புறப்படு என்றான். எங்கே அத்தான் என்று மல்லி திகைத்தாள். இனி ஒரு கணம் கூட இந்த வீட்டில் இருக்க என்னால் முடியாது. இப்பொழுதே வெளியேற வேண்டும், புறப்படு அவன் கண்டிப்பாக சொன்னான். அவளுக்கோ பழம் நழுவி பாலில் விழுந்தது போல இருந்தது. அவள் அச்சப்பட்ட செயல் தானாகவே நடந்தது. ஆனால் தன் மகிழ்ச்சியை அவள் வெளிக்காட்டிக் கொள்ளவில்லை. வீட்டை விட்டே வெளியேற விருப்பம் இல்லாதவள் போல பேசினாள். அத்தான், ஏதோ தெரியாமல் நடந்துவிட்டது. அதற்காக வீட்டை விட்டே வெளியேறி விடுவதா என்று சாமர்த்தியமாக பேசினாள். விருந்து மருந்து 3 நாள் தான் என்பார்கள். நான் தான் அதை மறந்து இத்தனை நாளாக இங்கே இருந்து விட்டேன். இனியும் இங்கே இருந்தால் கழுத்தை பிடித்தே வெளியே தள்ளிவிடுவார்கள். சேகர் தன்னைத்தானே நொந்து கொண்டான். வேறு யாரோ வேண்டுமென்றே சோற்றில் உப்பை அள்ளி போட்டு விட்டதாக சேகர் நினைத்தான். மல்லி இப்படி செய்திருப்பாள் என்று அவனால் எண்ணி பார்க்க கூட முடியவில்லை. மல்லியும் இந்த சந்தர்ப்பத்தில் அதை வெளிப்படுத்தி அவனது ஆத்திரத்தை அள்ளி கொட்டிக்கொள்ள ஆயத்தமாக இல்லை. திடுத்து பென்று எப்படியத்தான் வெளியேற முடியும்? மல்லி நடித்தாள். வெளியே போனால் வீதியிலா நிற்போம்? நமக்கு என்று ஒரு மண் குடிசையாவது கிடைக்காதா? சேகர் முழக்கமிட்டான். அதை கேட்டு மல்லியின் காதுகள் குளிர்ந்தன. இருக்கும் இடத்தை பற்றி நான் சொல்லவில்லையத்தான். மல்லி மழுப்பினாள். உண்ண சோறு இன்றி உன்னை பட்டினி போட்டு விடுவேன் என்று நினைக்கிறாய மல்லி? நான் கூன் அல்ல, குருடு அல்ல, நொண்டி அல்ல, முடமல்ல. இந்த 2 கைகளும் இருக்கும் வரை கட்டை வண்டி இழுத்தாவது உனக்கு ஒருவேளை சோறாவது போடுவேன். சேகர் உணர்ச்சி பொங்க பேசினான். மல்லியின் காதுகளில் தேன் வந்து பாய்ந்தது. இந்த உணர்ச்சியை தானே அவனிடம் அவள் எதிர்பார்த்தாள். நான் அதை சொல்லவில்லையத்தான். குடும்பத்தில் பிளவு ஏற்படும் என்றுதான் சொல்கிறேன். பெண்ணாக பிறந்தவள் என்றாவது ஒரு நாள் கணவனோடு செல்ல வேண்டியதுதானே. உங்களோடு எங்கே வருவதற்கும் நான் காத்து கொண்டிருக்கிறேன். ஆனால் இப்படி சண்டை போட்டு கொண்டு போக வேண்டுமா என்றுதான் பார்க்கிறேன். என்னால் இனிமேல் இந்த வீட்டிலே ஒரு கணம் கூட இருக்க முடியாது. உன்னால் முடியும் என்றால் இரு, நான் மட்டும் போகிறேன். சேகர் பெட்டியை கையிலே தூக்கி கொண்டான். மல்லி ஓடி வந்து அவன் கைகளை பற்றி கொண்டாள். நீங்கள் இல்லாத இடம் எனக்கு நரகம். உங்கள் நிழலே எனக்கு சொர்க்கம். நான் உங்கள் நிழல். நீங்கள் எங்கே சென்றாலும் உங்களை பின்தொடர்ந்து கொண்டே இருப்பேன் என்று உருக்கமாக சொன்னாள். சேகர் உணர்ச்சி பொங்க அவளை அள்ளி அணைத்து கொண்டான். மல்லி, உன்னை மனைவியாக பெற்ற நான் மிகவும் அதிர்ஷ்டசாலி என்று அரவணைத்தான். ஒரு சிறு வேண்டுகோள் கேட்பீர்களா? அவன் கன்னத்தை கனிவோடு தடவிக்கொண்டே மல்லி கேட்டாள். சொல் என்றான் அவன். நாளை காலையிலே போவோம்
என்றாள் அவள். அவனும் அதற்கு அரை மனதாக ஒப்புக்கொண்டான். அன்றிரவு மல்லிக்கு நன்றிரவாக கழிந்தது. காலை சிற்றுண்டி முடிந்ததும் மல்லியும் சேகரும் பெட்டி படுக்கைகளுடன் புறப்பட்டு விட்டார்கள். ஒன்றுமே தெரியாதவள் போல அமுதா, எங்கே புறப்பட்டு விட்டீர்கள் என்று கேட்டாள். நாங்கள் தனி குடித்தனம் நடத்தப் போகிறோம் அண்ணி என்றாள் மல்லி. என்னங்க, இங்க வாங்களேன், உங்கள் தங்கை சொல்வதை கேளுங்களேன். பெரிதாக கூச்சல் போட்டு முத்துவை அழைத்தாள் அமுதா. அவன் ஓடி வந்து, என்ன சேகர் இதெல்லாம், என்ன மல்லி, எங்கே புறப்பட்டு விட்டீர்கள் என்று வியப்போடு விசாரித்தான். எல்லா விஷயங்களையும் நேற்று இரவே முத்து காதிலும் அமுதா போட்டிருந்தாள். ஆனாலும் அது தெரியாதது போல அவனும் நடிக்க வேண்டியிருந்தது. நாங்கள் தனி குடித்தனம் நடத்த விரும்புகிறோம் என்று சேகர் தெரிவித்தான். ஏன், இந்த வீட்டில் உங்களுக்கு என்ன குறை மாப்பிள்ளை என்று கேட்டுக்கொண்டே பதட்டத்தோடு வந்து சேர்ந்தார் தாயாரம்மா. இந்த வீட்டிலே அவர் பட்ட அவமானம் போதும் என்று மல்லி வெறுப்பாக பதில் சொன்னாள். அப்படி என்ன நடந்தது? யார் உங்களை அவமதித்தார்கள்? தாயாரம்மா பதறினார். வேண்டாம் சேகர், உங்களுக்கு ஒரு வேலை கிடைக்கும் வரையாவது இங்கேயே இருங்கள் என்று முத்து வேண்டினான். நீயும் அவரிடம் சொல்லம்மா என்று மல்லியிடம் அமுதா கூறினாள். எங்கள் முடிவை யாராலும் மாற்ற முடியாது என்று சேகரும் மல்லியும் ஒரே குரலில் அழுத்தம் திருத்தமாக சொன்னார்கள். நான் விடமாட்டேன், தாயாரம்மா பிடிவாதம் செய்தார். காரியம் கெட்டுவிடுமோ என்று மல்லியும் அமுதாவும் பயந்தார்கள். நாம் சொல்வதை சொல்லிவிட்டோம், பிறகு அவர்கள் விருப்பம் அத்தை என்று அமுதா மெல்ல கூறினாள். உடனே தாயார் அம்மாவுக்கு ஆத்திரம் பற்றி கொண்டு வந்தது. நீயே அவர்களை இந்த வீட்டை விட்டு விரட்டி விடுவாய் போலிருக்கிறதே என்று இறைந்தார். பெண்ணாக பிறந்தவள் எத்தனை நாளைக்குத்தான் பிறந்த வீட்டிலேயே இருக்க முடியும் அம்மா? திருமணமாகிவிட்டால் வேலைக்கு விற்ற மாடுதானே பெண்கள், விலைக்கு விற்ற மாடுதானே பெண்கள், வாங்கியவன் அவன் வீட்டுக்குத்தானே ஓட்டி கொண்டு போவான் என்றாள் அமுதா. அவளது பேச்சை கொண்டு அமுதாதான் தன்னை வீட்டை விட்டு விரட்ட முயற்சி எடுத்தவள் என்று சேகர் நினைத்து விட்டான். அவளை வெறித்து பார்த்தான். பிறகு மல்லியின் பக்கம் திரும்பி, கேட்டாயா, ஏன் இன்னும் ஆடு மாதிரி நிற்கிறாய், நடையின் பின்னே என்றான். அவன் முன்னே நடந்தான். மல்லியும் அவனை பின்தொடர்ந்தாள். அவர்களை தடுக்க தாயார் அம்மாள் எடுத்துக்கொண்ட முயற்சிகள் பலிக்கவில்லை. அவர்கள் போனதும் தாயார் அம்மா ஓவென்று உட்கார்ந்து ஒப்பாரி வைக்க தொடங்கிவிட்டார். தங்கச்சி என்றைக்கிருந்தாலும் கணவன் வீட்டுக்கு போக வேண்டியவள்தானே அம்மா என்று முத்து ஆறுதல் படுத்த முயற்சித்தான். ஆனால் அது எரிகிற தீயில் எண்ணெய் வார்த்தது போல ஆயிற்று. பெண்டாட்டி பாடமல்லவா, நன்றாக பேசு என்று தாயார் அம்மா புலம்பினார். அவள் வீட்டை விட்டு போனால் இவள் என்னம்மா செய்வாள்? முத்து எரிச்சலோடு பேசினான். எல்லாம் எனக்கு தெரியும்டா. உன் பெண்டாட்டி சம்பாதித்து கொண்டு வந்து கொட்டுகிறாள். என் மகளும் மருமகனும் அதை சாப்பிடக்கூடாது என்பது அவள் நினைப்பு. ஆகவேதான் அவர்களை விரட்டி விட்டு விட்டாள். ஒண்ட வந்த பிடாரி ஊர் பிடாரியை விரட்டியது போல ஆகிவிட்டதடா. தாயார் அம்மா தவித்தார். உண்மை தெரியாமல் பேசுகிறீர்கள் அம்மா. முத்து கோபத்தை அடக்கி கொண்டு பேசினான். சும்மா நிறுத்திடா, எனக்கு எல்லா உண்மையும் தெரியும். குடும்ப விளக்கு என்ற ஒருத்தியை கொண்டு வந்தாயே, அவள் குடும்ப விளக்கு அல்லடா, கொள்ளிக்கட்டை. இந்த குடும்பத்தையே எரித்து சாம்பலாக்காமல் விடமாட்டாள். தாயார் அம்மா அழுகையும் ஆத்திரமுமாக பேசினார். மல்லி வீட்டை விட்டு வெளியேற அமுதாவே காரணம் என்று அவர் உறுதியாக நினைத்தார். ஆனால் அமுதாவை அவர் திட்டியதை முத்துவால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. ஆகவே அவன் உண்மையை சொல்ல நினைத்தான். அம்மா, உங்களுக்கு நடந்தது முழுக்க தெரிந்தால் இப்படி அமுதாவை தூற்ற மாட்டீர்கள் என்று கூறத் தொடங்கினான். ஆனால் அதற்குள் அமுதா அவனை தடுத்தாள். இப்பொழுது நீங்கள் என்ன சொன்னாலும் அத்தை உண்மை என்று ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். சமயம் வரும்போது சொல்லலாம் என்று அவனை உள்ளே அழைத்து போனாள். தாயார் அம்மா மட்டும் தனியே அமர்ந்து புகைந்து கொண்டிருந்தார். அப்பொழுது காளமேகத்தின் வீட்டில் இருந்து ஓர் ஆள் வந்து, ஐயா உங்களை கையோடு அழைச்சிட்டு வர சொன்னார், கார் கூட வந்திருக்கிறது என்று அமுதாவிடம் தெரிவித்தான். ஒரு நாள் கூட காளமேகத்திடமிருந்து அமுதாவுக்கு அழைப்பு வந்தது இல்லை. இன்று அழைப்பு வரவே அவள் ஆச்சரியமும் திகைப்பும் அடைந்தாள். அப்படி என்ன அவசர வேலையாக இருக்கும்? அவளது சிந்தனைக்கு எட்டவில்லை. ஆனாலும் மேலும் சிந்தித்து கொண்டே காரில் ஏறி அமர்ந்தாள். அங்கே புறப்பட்ட கார் நேரே காளமேகத்தின் வீட்டுக்குள் சென்றுதான் நின்றது. அமுதா அவசரமாக இறங்கி உள்ளே சென்றாள்.
உள்ளே கூடத்தில் காளமேகம் கூண்டுக்குள் அடைப்பட்ட புலி போல குறுக்கும் நெடுக்குமாக நடந்து கொண்டிருந்தார். ஐயா, அவசரமாக அழைத்தீர்களாமே என்று கேட்டுக்கொண்டே அவர் முன்னே சென்று அமுதா நின்றாள். ஆமாம், அழைத்தேன் என்ற காளமேகம், அந்த பயலும் மல்லியும் எங்கே போகிறார்கள் என்று அவசரமாக கேட்டார். அமுதா இந்த கேள்வியை சற்றும் எதிர்பார்க்கவில்லை. ஆகவே பதில் சொல்ல ஒரு கணம் பிடித்தது. ஆனால் அதற்குள் அவர், ஆளுக்கு ஒரு பெட்டியை தூக்கி கொண்டு போகிறார்களே, எங்கே போகிறார்கள் என்று மீண்டும் கேட்டார். ஓ, நீங்கள் அவர்களை பார்த்தீர்களா? ஆமாம், வெளியில் சென்று வரும்பொழுது வழியில் பார்த்தேன். பார்த்ததும் மனம் திக்கென்றாகிவிட்டது. அதனால் தான் உடனே உன்னை அழைத்து வர சொன்னேன். பெற்ற மகன் அல்லவா, தான் ஆடாவிட்டாலும் தன் சதை ஆடத்தானே செய்யும். இல்லை இல்லை, அவன்தான் என் மகனே இல்லையே. அந்த அப்பாவி பெண் அவன் பின்னே போகிறாளே என்ற கவலைதான் எனக்கு. அவர் அவளுக்கு தாலி கட்டியவர். அவர் எங்கே சென்றாலும் அவர் பின்னையே நிழல் போல செல்ல வேண்டியதுதானே அவள் கடமை. உண்மைதான். ஆனால் சில நேரங்களில் நிழல் நம்முன்னேயும் செல்வதுண்டு. மல்லி அத்தகைய நிழலாக இருந்து அவனுக்கு வழிகாட்டி செல்ல வேண்டும். அப்பொழுதுதான் அவன் உருப்படுவான். அதை விட்டு அவன் பின்னேயே இவள் சென்றால் கடைசியில் இருவரும் படுகுழியில்தான் வீழ்ந்து கிடப்பார்கள். அவளும் படுகுழியில் விடத்தான் வேண்டும். அப்பொழுதுதான் அவரை மேலே தூக்கிவிட முடியும். குழியில் விழுவானேன், வெளியில் தூக்கி விடுவானேன்? விழுவதையே தடுக்கலாம் அல்லவா? அதற்காகத்தான் அவரை பின்தொடர்ந்து செல்கிறாள். ஆமாம், இருவரும் இப்பொழுது எங்கே போகிறார்கள்? தனி குடித்தனம் நடத்த. இந்த விஷயத்தை அவரிடம் எப்படி சொல்வது என்று அமுதா தயங்கிக் கொண்டிருந்தாள். அவரே அந்த வாய்ப்பை அளித்தது தயக்கத்தை போக்கிவிட்டது. ஆனால் அதை கேட்டதும் காளமேகம் சிரித்தார். தனி குடித்தனமா? இவர்களா? ஒரு நாளும் நடத்த மாட்டார்கள். வீட்டிலே ஏதோ கோபம் போலிருக்கிறது. அந்த வேகத்தில் வெளியேறிவிட்டார்கள். வயிறு காய்ந்ததும் திரும்பி வந்து விடுவார்கள். வரமாட்டார்கள் ஐயா. உழைப்போம் உண்போம் என்ற உறுதியோடு போகிறார்கள் என்றாள் அமுதா. அதை கேட்டதும் அவர் முகம் மலர்ந்தது. ஆனாலும் எனக்கு நம்பிக்கை இல்லை என்றார். எனக்கு நம்பிக்கை இருக்கிறது ஐயா. உடலை வளைத்து வேலை செய்து மனைவியை காப்பாற்ற அவர் முடிவு செய்து விட்டார். அதோடு அவர் விரைவிலேயே தந்தையாக போகிறார். அதன் பொறுப்புகளை அவர் உணர்ந்திருக்கிறார். உண்மையாகவா? நான் தாத்தா ஆகப் போகிறேனா? தன்னையே மறந்து காளமேகம் சிரித்தார். ஆமாம் ஐயா, நீங்கள் தாத்தாவாக போகிறீர்கள் என்று அமுதாவும் ஆனந்தப்பட்டாள். ஆனால் காளமேகத்தின் முகம் மாறியது. எனக்கு மகனே இல்லை, நான் எப்படி தாத்தா ஆவேன் என்றார் துக்கத்தோடு. அப்படி சொல்லாதீர்கள் ஐயா. அவள் குரலிலும் சோகம் இழைந்தது. உணர்ச்சி பெருக்கினால் காளமேகத்தின் கண்கள் கலங்கின. துடைத்து கொண்டார். என் கவலையெல்லாம் மல்லியை பற்றியது தானம்மா. அவனோடு அவள் எப்படித்தான் வாழப்போகிறாளோ? உன் உதவியும் இல்லாமல். வாழ முடியும் என்ற உறுதி அவளுக்கு இருக்கிறது ஐயா. அமுதா உறுதியாக சொன்னாள். இதெல்லாம் உன் ஏற்பாடுதானா? வீட்டை விட்டு விரட்டினால்தான் அவர்களுக்கு பொறுப்பு வரும் என்று நீதான் இப்படி செய்திருக்கிறாய். காளமேகம் மெல்ல சொன்னார். இல்லை ஐயா, எல்லாம் மல்லியின் ஏற்பாடுதான் என்று அமுதா அதை மறுத்தாள். ஆனால் காளமேகம் அதை நம்பவில்லை. அவர்கள் எங்கே இருந்தாலும் நன்றாக இருந்தால் சரி. நாம் நம் வேலையை பார்ப்போம். இதையே அவரது பெரிய வாழ்த்தாக நினைத்து நெஞ்ச மகிழ்ந்த அமுதா ஃபைல்களை புரட்டத் தொடங்கினாள். மல்லியும் சேகரும் வெகு தூரம் நடந்து விட்டார்கள். எந்தவித லட்சியமும் இல்லாமல் நேரே நடந்து கொண்டே இருந்தார்கள். நடந்து நடந்து மல்லிக்கு கால்கள் வலிக்க தொடங்கின. வலியை வெளிக்காட்டிக் கொள்ளாமல் மேலும் நடந்தாள். ஆனால் வெகு தூரம் நடக்க முடியவில்லை. அதற்கு ஏற்றபடி ஒரு வேப்ப மரமும் எதிர்பட்டது. அத்தான், இங்கே சிறிது நேரம் உட்காரலாமா என்று கேட்டாள். சேகருக்கு நல்ல கால்வலி. ஆனாலும் இந்த ஊரை விட்டே போய்விட வேண்டும் என்ற லட்சியத்தோடு பிடிவாதமாக நடந்தான். உட்காரலாமா என்று மல்லியே கேட்கவே அவனும் சரி என்று சொன்னான். இருவரும் குளிர்ந்த வேப்பமரத்தின் நிழலிலே குந்தினார்கள். அவர்களுக்கு இருந்த களைப்பில் அந்த குளிர் நிழலே கொடைக்கானல் போல இருந்தது. சற்று இளைப்பாறியதும், அத்தான், இப்பொழுது எங்கே போகிறோம் என்று மல்லி கேட்டாள். இந்த ஊரை விட்டு முதலில் வெளியேறிவிட வேண்டும் என்றான் சேகர். ஏனத்தான் அப்படி சொல்கிறீர்கள்? இது ஒரு பெரிய கடல். இங்கே எதிர்நீச்சல் போட நம்மால் முடியுமா? சிற்றூர்களுக்கு போனால் எப்படியோ பிழைத்துக் கொள்ளலாம் அல்லவா? கெட்டும் பட்டணம் போ என்பார்கள் அத்தான். பட்டணத்தில் 4 வேலையும் உண்டு.
ஒரு வேலை இல்லாவிட்டாலும் இன்னொரு வேலை கிடைக்கும். சிற்றூர்களில் வேலை வாய்ப்பு குறைவு அல்லவா? அப்படி நினைத்து நினைத்துத்தான் எல்லோரும் பட்டணத்துக்கு வந்துவிட்டார்கள். இப்பொழுது அங்கே பாதி பேர்களுக்கு வேலை கிடையாது. படித்தவர்கள் தொகை பெருகிவிட்டது. படித்தவர்கள் எல்லாம் பேனா பிடிக்கத்தான் விரும்புகிறார்கள். அது அவர்கள் தவறும் அல்ல. அவர்கள் படித்தது அதை ஒன்றைத்தான். பிறகு என்ன, பள்ளிக்கூடத்திலே சுத்தியல் பிடிக்கவா சொல்லிக் கொடுப்பார்கள்? இந்தியா தொழில் வளர்ச்சி அடைய வேண்டியது ஒரு தேசம். இங்கே எல்லோரும் பேனா பிடிக்க முடியாது. பெரும்பாலானவர்கள் சுத்தியல் பிடித்துத்தான் ஆக வேண்டும். அதையும் தான் பள்ளிக்கூடத்திலே சொல்லித்தர வேண்டும். எதை சொல்லிக் கொடுத்தால் நமக்கென்ன? நாம் இனி பள்ளிக்கூடத்துக்கு போகப் போவதில்லை. எழுந்திருப்போமா? எழுந்திருப்போம். ஆனால் எங்கே போகப் போகிறோம் என்பதை முதலில் முடிவு செய்து கொண்டால் வீண் அலைச்சல் குறையும் அல்லவா? இப்படியே போய்கொண்டிருந்தால் ஏதாவது ஊர் வரும், அங்கே போவோம். அங்கே போய் அங்கே போய் முடிவு செய்வோம். மரத்தின் மீது ஏறிக்கொண்டா பழம் பறிப்பதா வேண்டாமா என்று முடிவு செய்வார்கள். இப்பொழுது நீ என்ன சொல்கிறாய்? என்னோடு வரப்போகிறாயா இல்லையா? சேகருக்கு கோபம் வந்துவிட்டது. மல்லி வாயை திறக்காமல் எழுந்து விட்டாள். அவனை பார்க்காமலே நடக்க தயாராகிவிட்டாள். ஆனால் ஓர் எட்டு எடுத்து வைக்கவே தள்ளாடினாள். அதை பார்த்ததும் சேகருக்கு அவள் மீது பரிதாபம் ஏற்பட்டது. அவள் கையை பிடித்து இழுத்து உட்கார வைத்தான். நீ என்ன நினைக்கிறாய்? அதை சொல். எனக்கு என்று ஒரு தனி நினைப்பா? உங்கள் பின்னேயே வர வேண்டியவள் தானே நான். அவள் பிகு பண்ணினாள். உன் கருத்தையும் சொல். எது சரியோ அப்படியே செய்வோம். அவன் சமாதானத்துக்கு வந்தான். நாம் இங்கேயே இருப்போம் என்றாள் அவள். இங்கே எனக்கு என்ன வேலை கிடைக்கும்? இந்த மரத்து நிழலை விட்டால் நாம் ஒதுங்குவதற்கு வேறு நிழலாவது கிடைக்குமா? கிராமத்துக்கு போய்தான் என்ன செய்ய போகிறீர்கள்? உங்களுக்கு ஏர் பிடிக்க தெரியுமா? ஏற்றம் இறைக்க தெரியுமா? அங்கே இருப்பவர்களே வேலை தேடி பட்டணத்துக்கு வருகிறார்கள். நாமும் இங்கேயே வேலை தேடுவதுதான் நல்லது என்று நினைக்கிறேன். இங்கே எங்கே தங்குவது? எத்தனையோ லட்சம் பேர் குடிசையிலே தங்குகிறார்கள். சேச்ச, நீ குடிசையிலே தங்குவதா? சிறுக கட்டித்தான் பெருக வாழ வேண்டுமத்தான். தோ பாருங்கள், ஒரு சேரி தெரிகிறது. அங்கே போவோம். அங்கே போய் நாமாக குடிசை போடத் தொடங்கினால் அங்கே உள்ள அத்தனை பேரும் நம்மோடு சண்டைக்கு வருவார்கள். ஆகவே அவர்களுக்கு சமூக சேவை செய்ய வந்திருப்பதாக சொல்லுவோம். நாம் என்ன அரசியல்வாதிகளா? சேரி மக்களை ஏமாற்ற? நான் அவர்களை ஏமாற்றப் போவது இல்லை. உண்மையிலேயே அவர்களுக்கு பணியாற்றப் போகிறேன். சேரி பிள்ளைகளுக்கு ஒரு பள்ளிக்கூடம் நடத்தலாம் என்றிருக்கிறேன். அங்கே இருந்து கொண்டே உங்களுக்கு ஒரு வேலை தேடுவோம். அதுவரை நம் செலவுகளை சமாளித்து கொள்ள அண்ணி 500 ரூபாய் கொடுத்திருக்கிறார்கள். இதை கேட்டதும் சேகர் சீறினான். அவர்களிடம் ஏன் பணம் வாங்கினாய்? அத்தனையும் கள்ள நோட்டாக இருக்கும். உண்ணுகிற சோற்றிலே உப்பை அள்ளி போட்டவர்கள் அல்லவா? அண்ணி மீது இவ்வளவு பெரிய பழியா? மல்லி மனம் கலங்கினாள். ஆனால் இப்பொழுது உண்மையை சொன்னால் எல்லாமே கெட்டுவிடுமோ என்று அஞ்சினாள். உங்களுக்கு ஒரு வேலை கிடைத்து சம்பாதிக்க தொடங்கியதும் முதலில் அவர்கள் பணத்தை திருப்பி கொடுத்து விடுவோம் என்று சொன்னவள் அவசரமாக பேச்சை மாற்றினாள். அந்த சேரிக்கு போவது பற்றி உங்கள் கருத்து என்ன அத்தான்? சேரியிலே போய் வாழ வேண்டுமா என்றுதான் யோசிக்கிறேன். அவர்கள் எல்லோரும் நம்மை போலத்தான் மச்சு வீடு இல்லாமல் தான் குச்சு வீட்டிலே வாழ்கிறார்கள். வேறு வழி இல்லாவிட்டால் அங்கேதானே போக வேண்டும். வா போவோம். இருவரும் எழுந்தார்கள். சேரியை நோக்கி சென்றார்கள். சேரியின் நுழைவு வாயிலில் தொங்கிய அண்ணா நகர் என்ற பெயர் பலகை அவர்களை வரவேற்றது. மாலை மணி 5. லதா எல்லா வேலைகளையும் எப்பொழுதோ முடித்து விட்டாள். அலங்காரத்தை சரி செய்து கொண்டு புறப்பட ஆயத்தமாக இருந்தாள். மோகனின் வேலைதான் பாக்கி இருந்தது. மேனேஜர் கடைசியாக கையெழுத்திட்ட கடிதங்கள் இப்பொழுதுதான் வந்தன. அவற்றை உரைகளில் போட்டு அஞ்சல் தலை ஒட்டி கொண்டிருந்தாள். லதா பொறுமை இழந்தவளாக, இன்றோடு வேலையை விட்டு போய்விடப் போகிறீர்களா? நாளைக்கும் வருவீர்கள் அல்லவா? நாளை பார்த்து கொள்ளலாமே என்றாள். அது அரசாங்க அலுவலகங்களில் எத்தனை தலைமுறைக்கு வேண்டுமானாலும் ஃபைலை கட்டி போட்டு வைக்கலாம். இது தனியார் அலுவலகம். அன்றாட வேலையை அன்றே முடிக்காவிட்டால் ஏன் என்ற கேள்விக்கணை வரும் என்றான் மோகன் ஓர் உரையை ஒட்டிக்கொண்டே. அதுதான் எனக்கு இங்கே வேலை பார்க்கவே பிடிக்கவில்லை. ஏதாவது அரசாங்க ஆபீஸுக்குள் நுழைந்து விடலாம் என்று நினைக்கிறேன் என்றாள் லதா.
நுழைந்து விடுவதுதானே, அரை காசு வேலையானாலும் அரண்மனை வேலையாக இருக்குமே என்றான் மோகன் கிண்டலாக. நுழைந்து விடலாம், ஆனால் அங்கே முதலாளி என்று ஒருவர் இருக்க மாட்டாரே என்று தனது லட்சியத்தை லதா மறைமுகமாக வெளியிட்டாள். அதை புரிந்து கொள்ளாத மோகன், அப்படி ஒருவர் இல்லாததனால்தான் எல்லோரும் இந்நாட்டு மன்னர் என்று சொல்லிக்கொண்டு அவரவர் விருப்பம் போல் வேலை செய்கிறார்கள் என்று சொன்னான். அவன் வேலையை முடித்து கொண்டு எழுந்த பொழுது ஒரு ஏவலாள் வந்து, உங்களை மேனேஜர் அழைக்கிறார் என்று கூறினான். 5 மணி ஆகிவிட்டதே, பிறகு என்ன மேனேஜர் என்று லதா அலுத்து கொண்டாள். மோகன் அதை பொருட்படுத்தாமல் மேனேஜரின் அறைக்கு சென்றான். மோகன், நீ மிகவும் பொறுப்புடன் வேலை செய்து வருவதை நான் கவனித்துக் கொண்டுதான் இருக்கிறேன் என்று மேனேஜர் பாராட்டினார். மோகன் மகிழ்ச்சி அடைந்தாலும், ஒரு வேலை என்று வந்துவிட்டால் அதை சீராக செய்து முடிக்க வேண்டியதுதானே சார் என்று அடக்கத்துடன் கூறினார். நாளை முதல் உன்னை விற்பனை பிரிவுக்கு மாற்றியிருக்கிறேன். வேலை உயர்வுக்கு தகுந்தபடி சம்பளமும் உயரும் என்று மேனேஜர் தெரிவித்தார். மோகன் அடைந்த மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. அவருக்கு நன்றி தெரிவித்துவிட்டு மலர்ந்த முகத்தோடு வெளியே வந்தான். லதா பொறுமை இழந்தவளாய் நகத்தை கடித்து கொண்டிருந்தாள். லதா, போவோமா? அவன் சொன்னான். அவனது மகிழ்ச்சியை கவனியாமலே லதா அவனுடன் புறப்பட்டாள். வெளியில் வந்ததும், இன்றாவது உங்கள் வீட்டுக்கு என்னை அழைத்து போவீர்களா இல்லையா என்று கண்டிப்பாக கேட்டாள். முதலில் உன்னை ஹோட்டலுக்கு அழைத்து கொண்டு போகப் போகிறேன் என்று மோகன் உற்சாகமாக உரைத்தான். நான் அப்பொழுதே காஃபி வாங்கி வர சொல்லி குடித்து விட்டேன் என்ற லதா, இப்பொழுது நேரே உங்கள் வீட்டுக்கு போக வேண்டியதுதான் என்றாள். நான் ஹோட்டலில் உனக்கு ஜாங்கிரி வாங்கி கொடுக்க போகிறேன் என்று மோகன் சொன்னான். ஏன், என்ன விசேஷம் என்று லதா அவன் பக்கமாக கண்களை சுழற்றி கொண்டு கேட்டாள். மோகன் குறுநகையுடன், ஹோட்டலில் தான் தெரிவிப்பேன் என்றான். இருவரும் பஸ் பிடித்து ஹோட்டலுக்கு வந்து சேர்ந்தார்கள். அது ஒரு திறந்த வெளி ஹோட்டல். புல்தரையில் மேஜை நாற்காலிகள். மாலை நேரத்தில் காற்றோட்டத்துடன் குழு குளின்றிருந்தது. இருவரும் எதிரும் புதிருமாக அமர்ந்தார்கள். ஆளுக்கு ஒரு ஜாங்கிரி, பஜ்ஜி, ஐஸ்கிரீம் கொண்டு வரும்படி சர்வரிடம் மோகன் கூறினான். சற்று நேரத்தில் ஜாங்கிரி முதலில் வந்தது. லதா அதை கரண்டியால் வெட்டி ஒரு துண்டு சாப்பிட்ட பிறகுதான் மோகன் சொன்னான், எனக்கு பதவி உயர்வு கிடைத்திருக்கிறது. இதை கேட்டு அவள் பெரிதாக மகிழ்ச்சி அடைவாள் என்று அவன் எதிர்பார்த்தான். ஆனால் அவளோ இன்னொரு துண்டு ஜாங்கிரியை சுவைத்து கொண்டே, என்ன பதவியா என்று அலட்சியமாக கேட்டாள். அவனுக்கு பெருத்த ஏமாற்றமாகிவிட்டது. ஆனாலும், என்னை விற்பனை பிரிவுக்கு மாற்றியிருக்கிறார்கள், இப்பொழுதுதான் மேனேஜர் என்னிடம் தெரிவித்தார் என்று கூறினான். அவள் தலை நிமிர்ந்து அவனை பார்த்தாள். வாய் ஜாங்கிரியை மென்று கொண்டிருந்தது. நீங்கள் மேனேஜராகத்தான் ஆகிவிட்டீர்களோ என்று நினைத்தேன். வெகு சாதாரணமாக இப்படி சொல்லிவிட்டு ஜாங்கிரியை வெட்டுவதில் முழு மூச்சாக இறங்கினாள். மோகனுக்கு அவமானமாக இருந்தது. அவன் எதிரே இருந்த ஜாங்கிரி அப்படியே இருந்தது. ஏன் லதா, எனக்கு பதவி உயர்வு கிடைத்ததில் உனக்கு மகிழ்ச்சி இல்லையா என்று ஏமாற்றத்துடன் கேட்டான். உங்களுக்கு இது பெரிய பதவியாக தெரியலாம், ஆனால் எனக்கு... அவள் அவனை ஏறிட்டு பார்த்து ஏளனமாக சிரித்தாள். படிப்படியாகத்தானே உயர வேண்டும். அவன் எரிச்சலாக சொன்னான். ஓ, அப்படி சொல்கிறீர்களா? அப்படியானால் இது நீங்கள் நிச்சயம் மகிழ்ச்சி அடைய வேண்டிய ஒன்றுதான். அவள் பேசிக்கொண்டு இருந்த போதே பஜ்ஜி வந்தது. அதையும் சாப்பிட்டாள். அடுத்து வந்த ஐஸ்கிரீமையும் முடித்தாள். அவளையே வெறித்து பார்த்து கொண்டிருந்த மோகன் முன்னே வைக்கப்பட்டவற்றையும் அசை போட்டு மென்று விழுங்கினாள். சாப்பிட்டு முடித்ததும் கை குட்டையினால் உதடுகளை ஒற்றிக்கொண்டே, மோகன், இனி உங்கள் வீட்டுக்கு போகலாமா என்று கேட்டாள். போகலாம் என்ற மோகன், ஆனால் எங்கள் வீட்டுக்கு வந்து என்ன செய்ய போகிறாய் என்று அவள் உள்ளத்தை அறிந்து கொள்வதற்காக கேட்டான். உங்கள் அண்ணியை நான் அறிமுகம் செய்து கொள்ளக்கூடாதா என்று அவள் திருப்பி கேட்டாள். அவ்வளவுதானா? அவன் குரலில் ஒரே ஏமாற்றம். வேறு என்ன எதிர்பார்க்கிறீர்கள்? அவள் பார்வை அங்கே காரில் வந்து மிடுக்காக இறங்கிய ஓர் இளைஞன் மீது பாய்ந்தது. உன்னை யார் என்று அண்ணியிடம் நான் அறிமுகப்படுத்தி வைப்பது? அவன் அவள் இதயத்தை கிளற முயற்சி செய்தான். இது என்ன கேள்வி மோகன்? இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.